சப்பா என்ன வெயில், வெளில போனா மூஞ்சி எரியுது, டேன் ஆகுது, எக்ஸ்ட்ரீமா சென்சிட்டிவ் ஆகுது. என்னதான் பண்றது இந்த சம்மர்ல? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஆக்சுவலி இந்தியன்ஸுக்கு தான் இருக்கிறதுலே ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ். அதுக்கு காரணம் நம்மளோட ஹியூமிடிட்டி. இந்த சம்மர்ல எப்படி நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கலாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். சம்மர் ஸ்கின் கேர்ல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஸ்டாப் லேயரிங். நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த 10 ஸ்டெப் கொரியன் ஸ்கின் கேர்லாம் நம்ம ஊர் வெயிலுக்கு செட் ஆகவே ஆகாது, உருகி வெளில தான் வரும். ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க உங்க ஸ்கின் கேர் ரொட்டீனை. மார்னிங் கிளென்ஸ், வேணும்னா ஒரு சீரம், மாய்ஸ்சரைஸ், சன்ஸ்கிரீன். இதே உங்க ஸ்கின் ரொம்ப ஆயிலி, ரொம்ப ஸ்வெட் ஆகுற ஸ்கின்னா அந்த மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் சன்ஸ்கிரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க சன்ஸ்கிரீனை ரீ அப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு 3 times a day. மார்னிங் ஒரு தடவை, திரும்ப 12 o'clock to 1 o'clock and again 3 to 4. ஈவினிங் டைம்ல நீங்க வெயில்ல போயிட்டு வரீங்க, உங்க ஸ்கின் ரொம்ப எரியுது, சென்சிட்டிவ் ஆகுது அப்படின்னா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு மாஸ்க் ஆலோவேரா ஜெல். பிளான்ட்ல இருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் இன்னும் அது அலர்ஜிக் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கோல்ட் பிரஸ் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க. அதுவுமே வெரி லிட்டில் அமௌண்ட் எடுத்து தின்னா உங்களோட ஃபுல் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. நான் பெருசா ஸ்கின் கேர்லாம் எதுவும் பண்றது கிடையாது, மாய்ஸ்சரைசர் கூட போடுறது கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த ஆலோ ஜெல்லை அப்படியே ஓவர் நைட் விட்டுடலாம். அது உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட்டும் பண்ணும், சென்சிட்டிவிட்டியும் கம்மி பண்ணும், யூவி ரேஸ்னால இருக்கிற டேமேஜை ரெடியூஸ் பண்ணும், உங்க ஸ்கின்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷனையும் கம்மி பண்ணும். இந்த ஆலோ ஜெல்லை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அப்ளை பண்ணும்போது ஒரு சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஆக்கிடும். சம்மர்ல ரொம்ப சீக்கிரம் ஆகக்கூடியது டேன் தாங்க. அண்ட் ரெகுலரா பிக்மெண்டட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிக்மெண்டேஷன் அதிகமாகும். நீங்க வெயில்ல நடந்து போய் இல்ல வெயில்ல வெளியில போகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க வீட்டில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு டேன் அதிகமாகும். அதுக்கு காரணம் ஹியூமிடிட்டி. ஸோ கண்டிப்பா உங்க நைட் ஸ்கின் ரொட்டீன்ல இருக்க வேண்டிய சீரம் நியாசினமைட் வித் ஆல்ஃபா ஆர்பிட்டின் காம்பினேஷன். அதே உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கு, ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா ஹைலரானிக் ஆசிட் வித் ஆல்ஃபா ஆர்பிட்டின் காம்பினேஷன். ஸோ உங்க ஸ்கின் சென்சிட்டிவிட்டியும் அதிகமாகாம இருக்கும், ட்ரைனஸும் கம்மியாகும். இந்த காம்பினேஷன் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற இரிட்டேஷன் கம்மியாகும், யூவி ரேஸ்னால நடக்கிற டேமேஜ் கம்மியாகும், ஹீட்னால நடக்கிற டேமேஜ் கம்மியாகும், உங்க செல்ஸுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்க செல் டேமேஜ் ஆகாம சாகாம உயிரோட இருக்கும். அட் த சேம் டைம் உங்க மெலனின் ப்ரொடக்ஷனும் கம்மியாகும். இதனால உங்களுக்கு டேன் கம்மியாகும், உங்களோட பிக்மெண்டட் லீஷன்ஸ் கம்மியாகும். அண்ட் மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். எனக்கு ஆல்ரெடி என்ன வழிதுன்னு சொல்றேன், இதுல போய் மாய்ஸ்சரைசர் போட சொல்றீங்களே எப்படி அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. பட் மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்க ஆயிலை ரெகுலேட் பண்றதுக்கும் தான். நீங்க மாய்ஸ்சரைசர் போடாம இருக்கிறதுனால உங்க ஸ்கின் நிறைய ஆயிலை சுரக்கும். அதுக்கு காரணம் உங்க ஸ்கின் பெரியர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க பிரெயின்ல இருந்து ஒரு ஸ்டிமுலஸ் வரும், அது உங்களோட கிளான்ஸை இன்னும் எண்ணெய் கொடுக்க சொல்லும். காரணம் அதை ஹைட்ரேட் பண்றதுக்கு. இது நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னு சொல்லுவோம். நம்ம பாசிட்டிவா நினைக்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலி நெகட்டிவா போகுது. அதுதான் அந்த எக்ஸசிவ் ஆயிலினஸ். ஸோ மாய்ஸ்சரைசர் இஸ் நாட் ஒன்லி டு மாய்ஸ்சர் பட் ஆல்சோ டு ரெகுலேட் யுவர் ஆயில் அண்ட் உங்களோட பெரியரை ரிப்பேர் பண்றதுக்கு. அதுவும் இந்தியன்ஸா இருக்கும்போது நம்மளுக்கு ஹெவிலி ஆயில் கிளான்ஸ் இருக்கிற ஸ்கின். ஸோ ஈஸியா நம்மளுக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வர்றது, போர்ஸ் இன்னும் என்லார்ஜ் ஆகுது ஆல்சோ பிகாஸ் ஆஃப் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இந்த சீசன்ல ஆகலாம். அதனால உங்க மாய்ஸ்சரைசர் இதெல்லாமும் கரெக்ட் பண்ணுதாங்கிறத பார்க்கணும். ஸோ பெட்டர் டு செலக்ட் அ மாய்ஸ்சரைசர் வித் சைட்டோபியால் ஐரிஸ் A2 in it. ஸோ மாய்ஸ்சரைசர் மார்னிங் அண்ட் நைட் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு காலையில ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ரொம்ப ஆயிலியா இருக்கு அப்படின்னா ஸ்கிப் யுவர் மாய்ஸ்சரைசர் இந்த டே அண்ட் நைட்ல கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் உங்க பெரியரை கரெக்ட் பண்றதுக்கு. சம்மர்ல இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. முடி பயங்கரமா ஸ்டிக்கி ஆகுறது, ஆயிலி ஆகுறது, எரியறது, அரிக்கிறது, அதுவும் ஹெல்மெட் போடுறவங்களுக்குலாம். ஸோ கண்டிப்பா ஹேர் கேரை மறந்துடாதீங்க. ரெகுலர் ஹேர் வாஷ் தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுவும் ரொம்ப சுடுன்னு தண்ணி எடுத்து ஊற்றி குளிக்கிற காலம் கண்டிப்பா இது கிடையாது. ட்ரை டு யூஸ் லூக்வார்ம் வாட்டர், இல்ல மிஞ்சி போனா நார்மல் வாட்டர்.
அண்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா தலை குளிங்க. இந்த சீசனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது, நீங்க டெய்லி ஹெல்மெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எவ்ரிடே ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் ஆயிலினஸ் கம்மியாகும் அண்ட் உங்க ஸ்கேல்புமே எக்ஸசிவா ட்ரை ஆகாம இருக்கும் ஷாம்புனால. உங்களுக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கு, இச்சிங் இருக்கு, பர்னிங் சென்சேஷன் இருக்கு, ஒரு பேட் ஆர்டர் வருது அப்படின்னா டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி 3 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணுங்க. உங்க ஹேர் ரொம்ப ட்ரையா டல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் ட்ரை டல் ஃப்ரிஸி ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த சீசன்ல உங்க ஹேரும் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பட் உங்களுக்கு அது தெரியாம தான் போகும். ஸோ கண்டிஷனர் இஸ் மஸ்ட். இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டா தண்ணி குடிக்கணும். நீங்க ரெகுலரா குடிக்கிறத விட இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி குடிங்க. கண்டிப்பா 3 லிட்டருக்கு கம்மியா தண்ணி குடிக்க வேண்டாம். அதே மாதிரி பழங்களும் காயும் நிறைய சேர்த்துக்கோங்க. குளிர்ச்சியா இருக்கிற பழங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் சீசனல் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம், ஆனா ஓவரா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது மாம்பழ சீசன். அதுக்காக நிறைய மாம்பழம் மட்டும் சாப்பிட்டு வேற எல்லா பழத்தையும் விட்டுறாதீங்க. வேணும்னா ஒரு பாதி மாம்பழம் ஒரு நாளைக்கு போதும், அதை தாண்டி போக வேண்டாம். இளநீ, மோர், நெல்லிக்காய் ஜூஸ், லைம் ஜூஸ் இதெல்லாம் டெய்லி இன்க்ளூட் பண்ண பாருங்க. இந்த சீசன் உங்க ஃபேஸ் மட்டும் கிடையாதுங்க, எக்ஸ்போஸ் ஆகுற ஒரு ஏரியாவும் டேன் ஆகும், எரியும். ஸோ சன்ஸ்கிரீன் உங்க கைக்கும் எனி எக்ஸ்போஸ்ட் ஏரியா அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கவர் ட்ரெஸ் போடுங்க. ட்ரெஸ் வந்து லேயரிங் பண்ணாதீங்க இந்த சீசன்ல. ஏன்னா ஸ்வெட் ஆகி அக்ளூட் ஆகி ஃப்ரிக்ஷன்னால திரும்ப பாடி ஆக்னி, வேர்க்குரு இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜீன் பேண்ட் யூஸ் பண்ண வேண்டாம், டைட் லெகின்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த சீசன்ல. அதே மாதிரி டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ், சிந்தட்டிக் மெட்டீரியல் க்ளோத்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லூஸ் ஃபிட்டிங் காட்டன் ட்ரெஸ் மட்டும் வேர் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை குளிங்க. ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற சோப் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது இன்னும் உங்க ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும். குளிச்சுட்டு இமீடியட்டா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. ஆலோ ஜெல்ல கூட நீங்க வந்து கைக்கும் காலுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப எரிச்சல் இருக்கு அப்படின்னா வெளியில போகும்போது சன் ப்ரொடெக்ஷன்னா வெறும் சன்ஸ்கிரீன் மட்டும் கிடையாதுங்க. பிராட் பிரிம் ஹேட் இல்லைன்னா ஸ்கார்ஃப், அம்ப்ரெல்லா இந்த மாதிரி விஷயங்களும் கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் கண்ணையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க சன் கிளாஸஸ் போட்டு. இந்த சம்மர் ஸ்கின் கேர் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்கின் கேர் டிப்ஸ் கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.